இன்னைக்கு நாம ரீசெண்டா வந்த ஒரு சூப்பரான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு ஆன்கோயிங் டிராமாங்கிறதால வாரத்துல மட்டும்தான் இந்த டிராமாவோட எபிசோடு வரும். சரி, டிராமாக்குள்ள போலாமா? சோ போன எபிசோட்ல ஒரு வயலின் வரதோட எபிசோட என் பண்ணல. இனிமே என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்ப அந்த வயலின் வந்த உடனே நம்ம ஹீரோட அப்பா இருக்காருல, அவரு தன்னை அறிமுகப்படுத்திட்டு அந்த வயலினுக்கு சொந்தக்காரனை வெளியே வர சொல்ல உடனே அவனும் வெளியே வரான். இங்க பாருங்க, நான் இங்க வந்தது எங்க ஆள நீங்க கொன்னதுக்காக இல்ல, எங்களுக்கு தேவையான ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, அதை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்க உங்களை உயிரோட விடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அவர் முடியாதுன்னு சொன்ன உடனே ரெண்டு டீமுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டை சும்மா பயங்கரமா நடக்குது. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம டீமும் அவங்கள சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம தலைவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த சீன்ல தான் வெனம் மாஸ்டர்னு ஒருத்தன் வந்து இவங்களுக்கு விஷம் கொடுத்து எல்லாரையும் சாகடிச்சிருவான். உடனே தலைவன் அவன் எங்க இருக்கான்னு தேட அவனை பார்த்த உடனே அவங்க கூட போய் பயங்கரமா சண்டை போடுறான். அப்ப அந்த வால் பைரவன் இருக்கால, அவன் தன்னோட வயலினையே, அதாவது தன்னோட மியூசிக்கையே ஒரு வால் மாதிரி உருவாக்கி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றான். அதோட அவங்க எல்லாருமே கூட்டமா வர நம்ம டீமால அவங்கள சமாளிக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் தன்னோட கத்தி எடுத்து அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருக்கிற வால் கோகைக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்பா அதுக்குள்ள, அப்பா இதுக்குள்ள நம்ம இருந்தா அவங்க வரமாட்டாங்களே, இதுக்குள்ள நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களால உள்ள வர முடியாது, ஏன்னா இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானது, நம்ம கிட்ட இங்க நிறைய சாப்பாடு இருக்கு, அதனால நம்ம பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ இருக்கால, அவன் வந்து கேக்குறான், அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், இந்த இடத்துல வேற ஏதாவது சுரங்கப்பாதை இருக்கா வெளியே போறதுக்கு? எதுக்கு கேக்குற? நான் இதுக்கு மேல எந்த விஷயத்தையும் மறைக்க போறது இல்ல, ஹீரோ டோக்கன் வச்சிருக்க அந்த பாட்டிமா இங்க தானே இருக்காங்க. ஓ, அதனாலதான் நீ எனக்கு அந்த லைட்லாம் செட் பண்ணியா? ஆமா, அந்த பாட்டிமா இங்க தான் இருக்காங்க, ஆனா கவலைப்படாது, அவங்க ரொம்ப சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு நம்ம அப்பா. அப்ப அதே நேரத்துல நம்ம லியோ இருக்கால, அவனை காட்டுறாங்க. அவன்கிட்ட ஏதோ ஒரு பெல் இருக்கு. அந்த பெல்ல வந்து அவன் ஆக்டிவேட் பண்ணதும் அந்த ஃபேமிலியில வேலை செஞ்ச ஒருத்தன் வரான். ஆக்சுவலா இவன் வந்து ஒரு மாத்திரையை சாப்பிட்டுருக்கான் போல. அந்த பெல்ல வச்சுதான் நம்ம லியோ வந்து அவனை கண்ட்ரோல் பண்றான். ஆக்சுவலா இவன் பவர் கேங்க சேர்ந்த ஒருத்தன் தான். ரொம்ப காலமா நம்ம ஹீரோட ஃபேமிலியில வேலைக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்கான். சரி, இப்ப அந்த லேடி எங்க இருக்கா? அவங்க இந்த மிடில் ரூம்ல தான் இருக்காங்க. சரி, நீ எல்லாரையும் டைவர்ட் பண்ணு, அதே சாக்கா வச்சு நான் அந்த லேடியை கடத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ போக உடனே அவன் டைவர்ட் பண்றதுக்காக போறான். கட் பண்ண நம்ம தலைவனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்ட, அப்ப குடிசை எரியுதுன்னு எல்லாருமே கத்திக்கிட்டு ஓட உடனே நம்ம தலைவன் அதை அணைக்கிறதுக்காக போறான். அப்பதான் தலைவனுக்கு ஒரு டவுட்டே வருது, யாரோ அவங்கள டைவர்ட் பண்ண பாக்குறாங்கன்னு. உடனே அந்த பாட்டிமா இருக்காங்களே, அந்த இடத்துக்கு கிளம்புறான். அப்ப அந்த வேலைக்கார எங்கேயோ போறத நம்ம டாங்களா பாத்துறா. உடனே டாங்களா வந்து அவங்க கூட சண்டை போட, அப்ப நம்ம லியோவும் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி கண்ணாலே சிக்னல் கொடுக்க உடனே அந்த வேலைக்காரன் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவரு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, இந்த ஆளு சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டான், அதனாலதான் நான் இவன் கூட சண்டை போட்டேன், ஆனா என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி டாங்களா சொல்ல, அப்ப நம்ம தலைவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது பவர் கேங்க சேர்ந்த ஒருத்தன் இவன் ஃபேமிலியில ஸ்பையா இருப்பான்னு, அவன் இங்க இருக்கிற தண்ணியில விஷம் கலந்துருவான்னு நம்ம தலைவனுக்கு ஞாபகம் வர உடனே அங்க இருக்கிற தண்ணி அவன் செக் பண்ண, அவன் நினைச்ச மாதிரி அதுல விஷம் இருக்கு. அப்பதான் நம்ம அப்பாவுக்கே ஞாபகம் வருது, பாட்டிமா கொடுத்து விட்ட தண்ணியில விஷம் இருக்குன்னு. உடனே அவங்க பாட்டிமாவை அதை குடிக்க விடாம தடுக்க அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போய் அவங்கள தடுத்துடுறாங்க. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, மேடம் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பையனை தேடி இம்மோர்டல் கேட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்ப வர வழியில என்ன பவர் கேங்க சேர்ந்தவங்க அட்டாக் பண்ண பார்த்தாங்க. என்கிட்ட இருக்கிற அந்த ஹீரோ டோக்கனை கைப்பற்ற பார்த்தாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. மேடம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆக்சுவலா நீங்க தற்காப்பு உலகத்தை சேர்ந்தவங்களே இல்ல, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி அந்த ஹீரோ டோக்கன் இருக்கு? இது நடந்து ஒரு 13 வருஷம் இருக்கும். அந்த பை ஆர்மி நம்மள தாக்குனப்ப டாஷியா மொத்தமா அழியிற நிலைமைக்கு போச்சுல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்துல தான் ஷாலின், ஊடாங் மற்றும் இமாய் அந்த 3 கிளானும் சேர்ந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாவீரர்களையும் ஒண்ணு திரட்டினாங்க. வானத்துல இருந்து விழுந்த ஒரு கிறிஸ்டல் கல்லை வச்சு அந்த ஹீரோ டோக்கனை உருவாக்குனாங்க. ஆபத்துல இருக்கிற இந்த நாட்டை யாராவது காப்பாத்தினா அவங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கல்லை பரிசா கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியல. ஒருத்த மட்டும் அவங்கள காப்பாத்தினான். அந்த வேட்டமன்னா அவனே தான். வேட்டமன்ன பை ஆர்மியோட தனியா சண்டை போட்டான். அந்த ஒட்டுமொத்த படையையும் தனியால எதிர்த்து நின்று சாவடிச்சான். அவனோட அந்த வீரத்துக்காக அந்த ஹீரோ டோக்கனை அவனுக்கு கொடுத்தாங்க. ஆனா அந்த ஹீரோ டோக்கன் அவன்கிட்ட போன பிறகு அவன் ரொம்ப மோசமாயிட்டான். மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகமே அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அன்னைக்கு நடந்த சண்டைக்கு பிறகு உஷியாங் மலையில அவனை நிறைய பேர் கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனா அவங்க கூட நடந்த சண்டைக்கு பிறகு அவன் எங்க போனானே யாருக்கும் தெரியாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு கழுகு மூலமா அந்த டோக்கன் என் கிட்ட வந்து சேர்ந்தது. அப்படின்னா அந்த ஹீரோ டோக்கனை வேணும்னே உங்ககிட்ட
கிட்ட அனுப்பியிருக்கான். உண்மைதான், அவன் ஏன் இதை பண்ணான்னு எனக்கு தெரியல. அந்த ஹீரோ டோக்கன் இப்ப என் கையில இருக்குன்னு அந்த பவர் கேங் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வேட்டையாட பார்த்தாங்க. ஹீரோ அப்பா, இப்ப வெளியே நிலைமை எப்படி இருக்கு? நாம நினைச்சதை விட மோசமா தான் இருக்கு. இந்த தடவை பவர் கேங் நிறைய பேரை அனுப்பியிருக்காங்க. ஆனா இந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானது. அவங்களால இதுக்குள்ள வர முடியாது. ஆனா இப்ப நமக்கு குடிக்க தண்ணி இல்ல. இருந்த ஒரு குளத்திலையும் விஷத்தை கலந்துட்டாங்க. இங்க இருக்க தண்ணியை வச்சு ரொம்ப நாள் தாக்க பிடிக்க முடியாது. சோ நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்ப லியோ வந்து சொல்றான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் மேடம் மாதிரி மாறு விஷயம் போடக்கூடாது? பாட்டி மாதிரி மாறு விஷயம் போட்டு நாம 4 டீமா பிரிஞ்சு போய் அவங்கள குழப்பலாம். அந்த 4 டீம்லயும் பாட்டி மாதிரியே மாறு விஷயம் போட்டவங்க இருக்கணும். ஆனா ஒரு டீம்ல மட்டும்தான் ஒரிஜினல் பாட்டி இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. சோ அவங்க கண்டிப்பா பாட்டியை பிடிக்கிறதுக்காக 4 டீமையும் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நாம அதை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையுமே தனித்தனியா பிரிச்சிடலாம். அப்ப அவங்களை தாக்குறது ஈஸியா இருக்கும்ல. இது நல்ல பிளான் தான். ஆனா அதே நேரத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பவர் கேங் இங்க வந்ததுக்கு காரணமே நான் தான். அதனால நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன். இப்ப பவர் கேங்க சேர்ந்தவங்க அந்த கோட்டை முன்னாடி நின்றுட்டு இருக்க. அப்ப கோட்டை கதவு திறக்க வெளியே வந்த உடனே பவர் கேங்க சேர்ந்தவங்க நம்ம டீமை தாக்குறாங்க. அப்ப நம்ம டீம் வந்து 4 டீமா பிரிஞ்சு போய் தப்பிக்க பாக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு டீமும் 4 டைரக்ஷன்ல தப்பிச்சு போறாங்க. அந்த ஒவ்வொரு டீம்லயும் பாட்டி மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. ஆனா அதுல ஒரே டீம்ல மட்டும் தான் ஒரிஜினல் பாட்டி இருப்பாங்க. மத்தவங்க எல்லாருமே வேஷம் போட்டவங்க. அப்ப அவங்க போகும்போது நம்ம லியோ இருக்கால, அவன் வந்து செவபிக்கு சிக்னல் கொடுக்க, அதாவது லியோட டீம்ல தான் ஒரிஜினல் பாட்டிமா இருக்காங்க. நம்ம லியோ கூட டாங்லாவும் வரா. சோ அவங்க தப்பிச்சு போகும்போது பவர் கேங்க சேர்ந்தவங்க விஷ புகையால அவங்கள தாக்க உடனே அவங்க மாஸ்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த மாஸ்கை கொடுத்தது நம்ம தலைவன் தான். இப்ப செவப்பியோட டீம் வந்து நம்ம லியோட டீமை தாக்கி பாட்டிமாவை தூக்கலான்னு பாக்க அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது அங்க இருக்கிறது பாட்டிமா இல்லைன்னு. நம்ம லியோவும் டாங்லாவும் அதை பார்த்து ஷாக் ஆக்குறாங்க. ஏன்னா ஒரிஜினல் பாட்டிமா அவங்க டீம்ல தான் இருக்கிறதா அவங்க நினைப்பாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோட டீம் இருக்குல்ல, அவங்க பவர் கேங்க சேர்ந்த மத்தவங்களை டைவர்ட் பண்ணி வேற ஒரு பக்கம் கொண்டு போய் அவங்க கூட சண்டை போட, அப்ப அந்த வால் பைரவன் இருக்கால, அவன் வந்து தலைவன் கூட வந்த எல்லாரையும் கொன்னுடுறான். இங்க என்ன நடக்குது? பாட்டிமா எங்க கூட தானே வந்தாங்க, நீ எப்படி பாட்டிமா மாதிரி வேஷம் போட்டு வந்த? நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி தான் மாஸ்டர் வந்து பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. எதனால பிளான அவன் சேஞ்ச் பண்ணா? நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே நேரத்துல அந்த வால் பைரவன் இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, அப்ப நம்ம ஹீரோ அவன் செட் பண்ண ட்ராப்ல அவங்கள வர வச்சு எல்லாரையும் காலி பண்ணிடுறான். அப்ப நம்ம தலைவனை வந்து ஒரு பூச்சி வந்து கிடைக்குது. அதாவது அங்க இருக்கிற வன மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, ஆனா அவனையும் நம்ம ஹீரோ காலி பண்ணிடுறான். ஆக்சுவலா நம்ம டாங்கரோ இருக்கால, அவன் வந்து ட்ராப்பை செட் பண்றதுல கில்லாடி. அவங்கிட்ட சொல்லிதான் நம்ம தலைவன் அந்த ட்ராப்பையே செட் பண்ணிருக்கான். இப்ப நம்ம டாங்லாவும் லியோவும் அங்க வர, ஆமா ஏன் சடனா பிளானை சேஞ்ச் பண்ண? எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான். அதே நேரத்துல ஒரிஜினல் பாட்டிமா இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம டாங்கரோட உதவியால தப்பிச்சிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஒரு பறக்கிற கதாடியை உருவாக்கி அவங்கள தப்பிக்க வச்சிடுறான். இதே நேரத்துல பாட்டியம்மாவை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க பவர் கேங்க சேர்ந்தவங்க. அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே டாங்லா கிட்ட, டாங்லா நீ சிட்டிக்கு வெளியே போ, பாட்டிமாக்கு என்னாச்சுன்னு பாரு. ஒருவேளை பாட்டிமா உன்னை பாத்துட்டா இல்ல நீ பாட்டிமாவை பாத்துட்டா எனக்கு சிக்னல் கொடு. சரி நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்லா அங்க இருந்து கிளம்ப, இப்ப நம்ம தலைவனும் லியோவும் ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோ ஒரு பேட்சை காட்டுறான். அது அவனோட ஃபேமிலி பேட்ச் தான். அதை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு லெட்டரை கொடுக்கறாரு. உடனே நம்ம தலைவன் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த லெட்டர்ல அப்படி என்ன இருக்குன்னா, இந்த வில்லேஜ் பவர் கேங் வந்து மொத்தமா கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்களாம். அதனால இங்க இருந்து போற வரைக்கும் பாட்டிமாக்கு சேஃப் இல்ல. சோ ஏதாவது சிக்னல் கொடுக்கணும்னா சீலிங் காட்டுல வந்து சிக்னல் கொடுக்கற மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க. அதாவது இப்ப அவங்க அந்த சீலிங் காட்டு வழியா போயிருக்க மாதிரி நம்ம தலைவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டு கிளம்பிருக்காங்க போல. சரி நம்ம கிளம்பலாம். நாம அவங்களை எங்க போய் கண்டுபிடிக்கிறது அதை நான் பாத்துக்கிறேன், வா போலாம். அப்ப அவங்க போகும்போது பவர் கேங்க சேர்ந்தவங்க அங்க வரத நம்ம ஹீரோ பாத்துறான். அவங்க உடனே எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது ஊருக்குள்ள வந்த யாருமே தப்பிச்சு போகாத மாதிரி இருக்கிறதுக்காக எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. சோ பவர் கேங்கோட ஆளுங்க அங்க இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால வெளியே போக முடியல. உடனே அந்த ஹோட்டல்லயே ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்காங்களே, அதான் அந்த ஓனர் லேடி, அவங்க வந்து உங்களால இப்ப வெளியே போக முடியாது, சிட்டியே ஃபுல்லா அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நீங்க வெளியே போகணும்னா 2 வழிதான் இருக்கு. நைட்டு டான்சர் எல்லாம் வெளியே போறாங்க. அவங்கள மாதிரி கெட்டா போட்டுட்டு, அதாவது நீங்க லேடி கெட்டா போட்டு தான் வெளியே போக முடியும். இல்லனா நைட்டு குப்பை வண்டி வெளியே போகுது, வேணா அந்த குப்பை வண்டிக்குள்ள ஒளிஞ்சு நீங்க தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி பாஸ் சொல்ல, தலைவன் அந்த குப்பை வண்டியிலே போலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இப்ப நம்ம லியோ இருக்கால, அவன் அந்த செவப்பைய போய் பாக்குறான். எங்களால அந்த லேடி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. அதோட எல்லா இடத்துலயும் ஸ்வாட் மாஸ்டரோட ஆளுங்க இருக்காங்க. ஸ்வாட் மாஸ்டர் கூட்டத்துல இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த நிலையில இருக்கிற மட்டும் நாம இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவன் இப்ப அந்த கேங்கோட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை நாம அந்த பாட்டிமாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நிலையில
டெரரா இருக்க வெளியே வருவான். எனக்கும் அவனோட ஃபேஸை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியோ வந்து தலைவனை பார்க்க போக அப்ப அந்த லேடி இருக்காங்களே அவங்க வந்து அவங்க போற குப்பை வண்டியும் ஒடிஞ்சு போச்சு, அதனால அதுல போக முடியாதுன்னு சொல்ல உடனே தலைவன் வேற ஒரு பிளான போடுறான். அதாவது என்ன பிளான் போடுறான்னா பவர் கேங் ஆளுங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு தப்பிச்சு போலாங்கிற மாதிரி சொல்றான். உடனே லியோ கேக்குறான் நீ யார் மாதிரி வேஷம் போட போற? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான் பவர் கேங்களே 3 பேர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்னு லிஷன் வே, இன்னொன்னு லியோ, மூணாவது ஜோரோ. அப்படின்னா நீ லிஷன் வே மாதிரி வேஷம் போட போறியா? லிஷன் வே ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அவர்தான் பவர் கேங்கோட பெரிய ஆளு, அவர்லாம் இங்க வர மாட்டாரு. சொன்னா அந்த லியோ மாதிரி வேஷம் போட போற. எனது லியோ மாதிரியா? லியோவை பக்கத்துல வச்சுக்கிட்டே நம்ம தலைவன் லியோ மாதிரி வேஷம் போட போறான்னு சொல்ல உடனே லியோ வந்து டேய் நீ பேசாம அந்த ஜோரோ மாதிரி வேஷம் போடு, நான் லியோ மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன். இல்ல நானே லியோவா இருந்துக்கிறேன், நீ வேணா ஜோரோ மாதிரி வேஷம் போடு. அதோட உங்ககிட்ட ஒரு விசிறி இருக்குல்ல அதை என்கிட்ட கொடு. என்னந்த லியோ கிட்ட இந்த மாதிரி ஒரு விசிறி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சோ இந்த விசிறியை வச்சு நான் அவங்களை ஏமாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவனும் நம்ம லியோவும் அவங்கள மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து ஒரு வண்டியில கிளம்ப. இப்ப அந்த வண்டி செக் போஸ்ட் வந்த உடனே அங்க இருக்கிற பவர் கேங்க சேர்ந்தவங்க அவங்கள யாருன்னு கேட்க உடனே நம்ம தலைவன் அந்த விசிறியை காட்டுறான். நீங்க தான் லியோன்னு நாங்க எப்படி நம்புறது? வண்டியில யாரு? ஜோரோவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பார்க்க போக அப்ப வண்டிக்குள்ள இருக்கிற லியோ வந்து அதாவது ஜோரோவோட அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த ஆளை அடிக்க உடனே உள்ள இருக்கிறது ஜோரோ தான் நினைச்சு அவங்க நம்ம டீமை போக விட்டுறாங்க. காட் பண்ணா நம்ம டீம் ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ லியோவை பார்த்து கேக்குறான் நீ யூஸ் பண்ண டெக்னிக் ஜோரோவோட டெக்னிக் தானே, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு நம்ம லியோ சொல்றான் நீ தானே லக்கி பாய்ன்னு சொல்லுவ, சோ லக்கி பாயா இருந்துகிட்டு இதை கூட பண்ணலனா எப்படி? அதோட நான் உங்களோட சண்டை போட்டிருக்கேன், அப்ப நான் இந்த டெக்னிக்கை பார்த்திருக்கேன், அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோக்கு லைட்டா லியோ மேல டவுட் வருது. இருந்தாலும் அந்த பாட்டிமாவை பார்த்தாக்கணும்னு அதை பெருசுபடுத்திக்காம அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவங்க போகும்போது நம்ம டாங்லா இருக்கால அவளும் வந்து சேர உடனே டாங்லா கிட்ட பாட்டிமாவை பாத்தியான்னு கேட்க நீ சொன்ன இடத்துக்கு நான் போனேன், அங்க பாட்டிமா இன்னும் வரல, அதோட அந்த இடம் முழுக்க பவர் கேங் தான் இருக்காங்க, சோ அவங்க அங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டாங்லா சொல்ல உடனே தலைவன் அவங்களை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். போற வழிலாம் ஒரு மரத்துல அடையாளங்கள் இருக்கு. உடனே அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாட்டிமா இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்காங்களே அதான் நம்ம அண்ணன் அப்புறம் அக்கா அவங்க எல்லாருமே மேஜிக்கல் பில்லை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க அவரும் இந்த மாத்திரையை பத்தி சொல்றாரு. அதாவது அவங்க அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே மிருக மாதிரி நடந்துக்கிறாங்களாம், அதோட அவங்களுக்கு பசியும் வராதான், அதோட அவங்களோட பவர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல சரி அந்த மாத்திரையை உங்களுக்கு யார் கொடுத்தா? வேஸ்ட்லேண்டை சேர்ந்தவங்களா? இல்ல அவங்க வேஸ்ட்லேண்டை சேர்ந்தவங்க மாதிரி இல்ல, மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்கள் மாதிரி இருந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட ஏதாவது சிம்பிள் இல்ல அடையாளங்கள் ஏதாவது பாத்தீங்களா? நான் உங்க கிட்ட ஒரு அடையாளம் பார்த்தேன், கழுகு அடையாளம். கழுகு அடையாளமா? அது பவர் கேங்கோட சிம்பிள் ஆச்சு. அப்படின்னா இந்த மாத்திரையை ரெடி பண்றது பவர் கேங் தானா? உடனே அந்த ஊர்ல இருக்கிற அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க. இவங்களோட பேர் வந்து நான்லி, நம்ம ஹீரோனோட முறை பொண்ணு. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோன் மேல ஒரு இது இருக்கு. நீ சொல்றது உண்மையா இருந்தா நம்ம உடனே ஆக்ஷன் எடுக்க கூடாது, ஏன்னா பவர் கேங் ஒன்னும் சாதாரண ஆளுங்கல்ல, அவங்கள பகச்சிக்கிறது அந்த கடவுளை பகச்சிக்கிற மாதிரி. சோ நம்ம எதோ பண்றதா இருந்தாலும் யோசிச்சு தான் பண்ணணும். உடனே நம்ம ஹீரோன் என்ன பண்றான், அவனோட அப்பாவுக்கு லெட்டர் அனுப்புறான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோட ஃபேமிலியை வந்து பவர் கேங் அட்டாக் பண்ண விஷயம் இந்த 3 பேருக்கும் தெரியாத போல. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோட டீம் இருக்காங்களே அவங்க ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப எல்லாருமே மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்பதான் தெரிய வருது அவங்க கூடவே அங்கிள் மாதிரி இருந்தால அதான் நம்ம தலைவனுக்கு ரெக்கமெண்டேஷன் கூட கொடுப்பானே, அதான் சூதாட்டத்துல நம்ம ஹீரோவை ஒருத்தன் ஏமாத்துவானே அவனோட அப்பா தான் அந்த நிலையில இருக்குன்னு தெரிய வருது. அப்படின்னா நீதான் இவங்க சாப்பாட்டுல மருந்து கலந்தியா? ஆமா, இவங்க எல்லாருக்கும் நான் விஷம் வச்சிருக்கேன், அதனால உங்களால கொஞ்ச நேரத்துக்கு உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது. அங்கிள் காங் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. ஏய் அவரு நம்மள ஏமாத்தி இருக்காரு, இன்னும் அவர் அங்கிள்னு கூப்பிடுற? அப்படின்னா நீ அந்த பவர் கேங்க சேர்ந்தவனா? ஆமா, நான் பவர் கேங்கோட நிழலா இருக்கேன். இவ்வளவு வருஷமா நான் மாட்டிக்க கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதோட அன்னைக்கு நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணினே, அது என்ன நீ என் பையனை தோக்கடிச்சதுக்காக பண்ண நினைக்கிறியா? அதுவும் எங்க பிளான்ல ஒண்ணுதான், இல்லனா உன்ன மாதிரி ஒரு வேஸ்டுக்கு நான் எதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்? டேய் கோஷி, அன்னைக்கே நான் உனக்கு கொண்டு இருப்பேன்டா, என் அப்பா தான் என்ன தடுத்துட்டாரு. ஆனா இப்போ உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன். உங்க 2 பேரால எங்களை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரா? நாங்க இங்க 2 பேர் தான் இருக்கோம்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவர் கேங்கோட ஆளுங்க வந்து
அவங்கள தாக்க வந்தவன் ஒரு குதிரைக்காரன் அவன் நம்ம பாட்டிமாவை அட்டாக் பண்ண வர அப்ப பாட்டிமா கூட இருக்கிற பாடி கார்டு வந்து அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன் பாட்டிமாவை கூப்பிட்டு தப்பிச்சு போங்கன்னு சொல்ல உடனே நம்ம டீம் வந்து பாட்டிமாவை கூப்பிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக அப்ப அந்த குதிரைக்காரன் வந்து நம்ம டீமை அட்டாக் பண்றான். ஆமா யார் இந்த குதிரைக்காரன்? இவன் பவர் கேங்கோட குதிரை இறக்க. இவனுக்கு இறக்கன்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு நம்ம லியோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குதிரை இறக்க நம்ம டீமை தாக்க உடனே நம்ம டீம் வந்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. அப்ப நம்ம சிவப்பு இருக்கால அவ வந்து பாட்டிமா கிட்ட இருக்கிற அந்த பைய எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போக உடனே நம்ம லியோ வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்கால அவனோட டீம் வந்து அந்த குதிரைக்காரனை கொண்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல குதிரைக்காரன் சாகல போல அவனுக்குள்ள ஒரு குள்ளக்காரன் இருக்கான். அவன் வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ண நீ யாருடா குள்ள கத்திருக்க மாதிரி இருக்க? நான் தான் அந்த குதிரைக்காரன். அதாவது குதிரைக்காரனா ஒருத்தன் இல்ல 2 பேரு. நாங்க 2 பேரும் ரெட்டா பிறவிகள். என் அண்ணன் தான் தலையா இருப்பான், நான் அவனோட காலா இருப்பேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை தாக்கணும். ஆனா நீங்க என் அண்ணனை கொண்டுட்டீங்க, எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. இனிமே நான் தான் தலையா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டீமை தாக்க ஆனா நம்ம டாங்லாவும் ஹீரோவும் சேர்ந்து அவனை அசால்ட்டா காலி பண்ணிடுறாங்க. இதே நேரத்துல அந்த நிலையில இருக்கணும் அவனோட பையனும் சேர்ந்து நம்ம பாட்டிமாவோட பாடி கார்டோட சண்டை போட இவன் நமக்கு முக்கியம் இல்ல, அந்த பாட்டிமா தான் முக்கியம், வா கிளம்பலாம். அதே நேரத்துல நம்ம சிவப்பு இருக்கால அவ அந்த பையன் நம்ம லியோ கிட்ட தர இதுக்குள்ள ஒரு பெட்டகம் இருக்கு, இது கண்டிப்பா மறுபிறவி பெட்டகம் தான். இதோட பாஸ்வேர்டு தெரியாம நாம இதை ஓபன் பண்ணா உள்ள இருக்கிற அமிர்த கலசம் அதுக்குள்ள இருக்க டோக்கனை அழிச்சிரும். சோ நம்ம எப்படியாவது அந்த பாட்டிமா கிட்ட இருந்து அந்த பாஸ்வேர்டை வாங்கணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற வழி இல்ல, நான் மறுபடியும் அவங்க டீமுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பியோட கத்தி எடுத்து நம்ம லியோ தன்னையே காயப்படுத்திக்கிறான். மாஸ்டர் என்ன பண்றீங்க? உங்க கூட சண்டை போட்டு நான் இதை எடுத்துட்டு வந்தேன்னு அவங்க நம்ப வைக்க வேணாமா? சரி நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அங்க இருந்து கிளம்ப இதே நேரத்துல நம்ம டாங்கரோ டீம் இருக்காங்களே அவங்க வந்து நிலையில இருக்கங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. நாங்க எப்படியோ உங்க பாடி கார்டை சமாளிச்சு இங்க வந்தா நீங்க என்னன்னா அந்த ஹீரோ டோக்கன் காணோம்னு சொல்றீங்க. நாங்க இதை நம்பணுமா? நீங்க மட்டும் இப்ப எனக்கு அதை தரலனா நான் இந்த சௌரனை போட்டு தள்ளிடுவேன். அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம டாங்லாவும் அங்க வர நீங்க ரொம்ப நாளா என் அப்பாவோட ஃப்ரெண்டா இருந்திருக்கீங்க. சோ நீங்க என் அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் பணம் ஒரு ஆளை மாத்தணும் எனக்கு தெரியும். பவர் கேங் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? பவர் கேங் எனக்கு பணம் கொடுக்கறதா? நான் ஒன்னும் பவர் கேங்கோட பணத்துக்காக இதை பண்ணல. ஆக்சுவலா நான் இந்த காங்க்ளான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பவர் கேங்கோட நிழலா இருக்கேன் தான். சோ அதனாலதான் இது வரைக்கும் என்ன யாருமே பார்த்தது இல்ல. அப்படின்னா அந்த நிழலா இருக்க நீ தானா? ஆமா நான் தான் நிழலா இருக்கேன். பேருக்கு ஏத்த மாதிரி நான் நிழல்ல மட்டும்தான் வேலை செய்வேன். என்னை யாரும் பார்த்தது இல்ல, எனக்கு சொந்தமா பேர் கூட இல்ல. அதனாலதான் நானே எனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி நிழல் மாதிரி எல்லா இடத்துலயும் போவேன். அங்க எல்லாரையும் என் நடிப்புல ஏமாத்துவேன். சோ எனக்கு வேண்டியது அந்த ஹீரோ டோக்கன் தான். அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை விட்டுடுறேன். பவர் கேங்க சேர்ந்த சவுப்பி அதை எடுத்துட்டு போயிட்டா அதோட இந்த காஞ்சி தான் நிழலா இருக்கன்னு நாளைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க உயிரோடு இருந்தா தானே நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவீங்க. நீங்க உயிரோடு இருக்க போறது இல்ல, நான் எப்பவும் போல நிழலா இருக்கனா வாழதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம சௌரனை கொல்றதுக்கு போக அப்ப நம்ம லியோ இருக்கால அவன் அங்க வந்துடுறான். அவன் எதுவும் பண்ணாத, நீ தேடிக்கிட்டு இருக்க ஹீரோ டோக்கன் இப்ப என்கிட்டதான் இருக்கு, உனக்கு அடிபட்டிருக்கா? பெருசாலாம் இல்ல. அப்ப அந்த நிழலா இருக்க வந்து அவங்களை அட்டாக் பண்ணி அந்த டோக்கனை எடுக்க பார்க்க அப்ப நம்ம லியோ வந்து அதை நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போட அப்ப அந்த நிழலா இருக்கனோட பையன் இருக்கால அவன் வந்து அதை எடுக்க பார்க்க ஆனா நம்ம தலைவன் அவனை அடிச்சு போட்டு அந்த டோக்கனை எடுத்துடுறான். அதே நேரத்துல அந்த நிழலா இருக்க நம்ம லியோவை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பவர் டோக்கனை எடுக்க வர அப்ப நம்ம டாங் இருக்கால அவன் குறுக்க வர அப்ப டாங்கோட நெஞ்சில அந்த கத்தி பட்டுடுது. உடனே தலைவன் அந்த நிழலா இருக்கனை அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம டாங்க காப்பாத்த அப்ப நம்ம பாட்டிமாவோட பாடி கார்டு இருக்கால அவன் வந்து ஆர்மியை கூப்பிட்டு வந்து அவங்கள காப்பாத்திடுறான். அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க தப்பிச்சு போங்க, உன்னை விட்டுட்டு எப்படிடா போவ, போங்கப்பா இல்லனா அவங்க உங்களையும் கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்பால அவங்கள தாக்க அதுல அவன் இறந்து போயிடுறான். ஆனா அவனோட அப்பாவான அந்த நிலைக்க அங்க வந்து தப்பிச்சு போயிடுறான். இப்ப ஒரு வழியா நம்ம டாங்கரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. டேய் நவுந்து போடா. அக்கா கோஷி மேல தப்பு இல்லக்கா, கோஷி மேல தப்பு இல்லதான், ஓ மேலதான் தப்பு. நீ எதுக்கிட்ட அவனுக்காக சாக போற? அப்படி அவன் உனக்கு என்னதான் பண்ணா? ஏன்னா அவர் என்னோட ஃப்ரெண்டுக்கா, என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிரு. நீ என்ன கோவம்லாம் படுத்தலடா, ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? நம்ம டாங் குடும்பம் ஒன்னும் சாதாரண குடும்பம் இல்லையேக்கா. நமக்கு இந்த மாதிரி
உயிரை பணைய வைக்கிறது ஒன்றும் புது செடியே. எனக்கு பதிலா நீ இனிமே என்னோட ஃப்ரெண்ட்ஸை பாத்துக்கோ. இப்ப எதுக்குடா நீ இதெல்லாம் சொல்ற? ஆமாண்டா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ தான் பொழைச்சுக்கிட்டல, உனக்கு ஒன்னும் ஆகல. நண்பா, நீ எனக்காகலாம் அழ வேணாம். ஆனா எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுடா. அது எதுவா இருந்தாலும் நான் பண்ணிடுறேன். என் அக்கா இருக்காங்களே, அவ கோவத்துல கெட்ட வார்த்தைலாம் பேசுவாதா. ஆனா நீ அவ கூட சண்டைலாம் போடாத, அவளை நல்லா பாத்துக்கோ. அதை ஏன்டா நீ அவங்கிட்ட சொல்ற? எனக்கு என்ன பாத்துக்க தெரியாதா? சரிடா, நான் அக்காவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டாங்குரு வந்து இறந்து போயிடுறான். அவன் இறந்து போக இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.